புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. பலத்தின் மேல் பல நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். We are very glad that we are able to see you through this special episode of Strength to Strength. என் அன்பு தேவ பிள்ளைகளே, Dear children of God, இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? the title of the message today, கோபம் தேவனுடைய இரக்கத்தை இழக்க பண்ணும். anger makes us to lose the mercy of God. ஆமா தேவ பிள்ளைகளே, Yes, dear children of God, கோபம் தேவனுடைய காரியத்துல கோபம் இருக்குமானால், if we are having anger in the things of God, தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற முடியாது. we will not be able to receive the mercy of God. இன்றைக்கு ஒரு சிலர் Few people today, தேவனுடைய காரியத்துல in the things of God, கொடுப்பதுல, in giving, ஜபிப்பதுல, in praying, ஆலயத்துக்கு போறதுல, in going to the church, ஊழியம் செய்வதுல in doing ministry, சிலர் கோபப்படுறாங்க. they are angry. அது மாத்திரமில்ல, வசன காரியத்துல சில கோபப்படுறாங்க. And few people, they are getting angry in the things of word. ஒரு மனுஷங்கிட்ட கோபப்படும் போதே அவங்க பெற வேண்டிய நன்மைகள் பெற முடியாமல் போய்விடுகிறது. If you are not able to receive something, if you are getting angry with that person, தேவனிடத்தில் பெற வேண்டிய அந்த நன்மையை கோபம் இருக்குமானால் பெற முடியாது. ஆனால் தேவனுடைய இரக்கத்தை நாம் இழந்து விடுகிறோம். so it will not be good that we will be able to receive from God if you are having anger in the issues of things of the spiritual things. பாருங்க, என்னாகமம் புஸ்தகத்துல In the book of Numbers, 16ஆம் அதிகாரம் 1-35 வரைக்கும் வாசிப்போமானால், in chapter 16 from verse 1 to 35, அங்க மோசேக்கு விரோதமா ஆரோனுக்கு விரோதமா ஒரு கூட்டத்தார் எழும்புறாங்க. a group of people stood against Moses and Aaron. அதுல இந்த கோராக் என்கிற ஒரு மனுஷன் எழும்புறான். And there was a man by name Korah. எழும்பி அது மாத்திரமல்ல, அவன் ரூபன் கோத்திர குடும்பத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு 250 பேர் சேர்த்து கொண்டு ஆரோனுக்கு விரோதமா மோசேக்கு விரோதமா வரான். He gathered around 250 people from the tribe of Reuben and he came against Moses and Aaron. அவன் என்ன சொல்ல வரானா, What he was trying to say, ஜனங்க எல்லாம் பரிசுத்தமானவர்கள், people are holy, நாங்களும் பரிசுத்தமானவர்கள், we are also holy, நீங்க மாத்திரம் ஏன் தனி உங்களை பிரித்து காட்டுறீங்க? then why you are separating yourself from us? ஏன் உங்களை மேன்மையா காட்டுறீங்க? Why you are just exalting yourself from us? நாங்களும் ஊழியம் செய்வோம், We are also doing the ministry of God. அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட ஆரோன் கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்க, சண்டை போடுறாங்க. And they were just fighting with Moses and Aaron. உண்மையாகவே உங்க தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால், If they want to do the ministry really, இவங்க தேவன் கிட்ட போய் கேட்டிருக்கலாம், they could have asked God, அல்ல மோசே ஆரோன் கிட்ட கேட்டிருக்கலாம், and they could have asked Moses or Aaron, ஐயா எங்க வாழ்க்கையில ஊழியம் செய்ய ஆசை இருக்கு, and we have a desire to do ministry, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை கொடுங்க, please take us as a part, நாங்களும் செய்யறோம், we also want to do, தேவனுடைய தயவு இறக்கம் எங்களுக்கும் தேவை, and we also need the mercy of God, எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். we are having a great desire, they could have asked. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது வேலை செய்வது ஆண்டு வேணாம்னு சொல்ல போறாரு. Will God reject if we have a desire to do miracle ministry for him? ஆனா இவங்க அப்படி கேட்காம, But they didn't do like that, அது ஆக்ரோஷமா, and they were fierce கோபமா and angry, அங்க போய் வாக்குவாதம் பண்றாங்க. and they were fighting with Moses and Aaron. அப்பனா அவங்களுக்குள்ள பொறாமை இருந்திருக்குது, They were having envy in their hearts, எரிச்சல் இருந்திருக்குது. they were having remorse in their hearts. பொறாமையும் எரிச்சல் இருக்குமானா சண்டையில கொண்டு போய் தான் விடும். If you are having anger and envy in our hearts, it will lead to strife. மோசேயும் ஆரோனும் ஏற்படுத்தது ஆண்டவர். Moses and Aaron were appointed by God, அவங்க மாத்தான் செய்ய முடியும். and they alone can do that. ஒரு செய்யணும்னு நினைச்சா நீ ஆண்டுகிட்ட போய் கெஞ்சி கேட்டிருக்கலாம். If we want to do, they could have gone to God and they could have asked him. ஒரு ஆண்டு மனம் இறங்கி இருப்பாரு. Then God could have given something to ஆனா them. அப்படி செய்யாம, But they didn't do like that, சண்டை ஆகிட்டாங்க. and they made it as a strife. பாருங்க, நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? See what happened. தேவனுக்கு கோபம் வந்துச்சு உடனே. And God got angry. அப்ப மோசே எவ்வளவு பேசி பார்க்கறாரு, அவங்க ஒத்துப்பட்டு வரல. Moses tried to convince them, but they didn't got convinced. அப்பதான் மோசே சொன்னார், அவரவர் தூபபீடத்தை எடுத்துக்கொண்டு அக்கினியை போட்டுக்கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். And then Moses said, you take your censer and we will go to the presence of God. அப்படி போட்டுட்டு வரும்போது இப்ப தேவன் வந்து விட்டார். And when they went there, God came. அப்போ ஆண்டு சொன்ன, நான் கோபமாகறேன், நான் இப்ப உங்களை அழிக்க போறேன் அப்படி சொல்லும்போது, And God said, I am going to destroy these people. அப்போ மோசே சொன்னார், ஆண்டவரே எல்லா ஜனங்க சாவது போல இவங்க மரிப்பான்னு சொன்னா அது நல்லா இருக்காது, அதனால இவங்க பூமியை திறந்து அந்த பூமியின் வாய் அந்த வெடிப்புல இவங்க போகட்டும் சொல்லி இவர் கேட்கிறாரு. So Moses
intervened and said, Lord, these people should not die like ordinary men. The earth should split and they should go in. அப்போது ஆண்டவர் சொன்னாரு, உடனே ஜனங்களை விலகி போ சொல்லிட்டு அந்த கோரா குடும்பத்தார் இருந்த இடம் அங்க ஒரு வெடிப்பு உண்டாகி அந்த பள்ளத்துல அவங்க விழுந்து மரித்து போனாங்க. And God said, let the other people leave from the family of Korah, and the earth split opened and the family of Korah and Korah himself, they went inside. மீதி பேர் கூட இருந்தாங்க பாருங்க. And all the people who are near them. கர்த்தரிடத்தில் அக்கினி புறப்பட்டு போய் அந்த 250 பேரும் பட்சித்து போட்டது. And these 250 people with the incense, fire came from the presence of God and they were destroyed. பாத்தீங்களா, தேவனிடத்தில் இரக்கம் பெற வேண்டிய இவங்க see the people who could have received mercy from God, தேவனுடைய இரக்கத்தை இழந்து விட்டாங்க. they lost the mercy of God. அது மாத்திரமல்ல, not only that, என்னாகும் 16ஆம் அதிகாரம் in the book of Numbers chapter 16 41வது வசனத்துல இருந்து from verse 41 50ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா till verse 50 மட சபையார் எழும்புறாங்க ஆரோனுக்கு தான் மோசேக்கு விரோதமா. people of the congregation, they stood up against Moses and Aaron. ஜனங்களை நீங்க கொண்டு போட்டீங்கன்னு சொல்லி, and they were complaining that you have killed the people of Israel. பாருங்க, இந்த காரியம் நடந்து கூட ஜனங்க கர்த்தருக்கு பயப்படல. Even after a great disaster has happened, the people have no fear of God. இன்னும் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. Still they are coming against God. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது வாதை வந்து விட்டது. And when they were telling this and complaining this, plague started. எல்லா ஜனங்களும் வாதினால அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. And people are suffering because of the plague. எல்லாம் மரித்து கொண்டிருக்காங்க. And people are dying because of the plague. உடனே மோசே ஆரோனை கூப்பிட்டு, and now Moses called Aaron, தூபபீடத்துல அக்கினியை போட்டு take the censer and put the fire. உடனே வேண்டுதல் செய்யுன்னு சொன்னாரு. and plead to God. அதே போல ஆரோன் தூபபீடத்துல அக்கினியை போட்டு வேண்டுதல் செய்தபோது, when Aaron plead to God with the censer, வாதை நின்று போனது. and the plague stopped. பாருங்க, ஏற்கனவே ஒரு கூட்டத்தார் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய இரக்கத்தை இழந்து போனாங்க. see, already a group of people stood against the plan of God and they lost the mercy of God. இப்போ என்ன 16:41ல பாத்தீங்கன்னா இன்னொரு கூட்டம் எழும்பி தேவனுக்கு விரோதமாக செயல்படும்போது வாதை வந்து விட்டது. in Numbers 16:41, another group of people stood against God and they were receiving plagues. இப்போ இதுல இவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. now they are lost their dear ones. தேவனுடைய இரக்கத்தை இழந்து போனாங்க. they lost the mercy of God. என் அன்பு தேவ பிள்ளைகளே, children of God, கோபம், பொறாமை, எரிச்சல் இருக்குமானால், anger and envy, if you are having that, தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற முடியாது. we will not receive the mercy of God. அதை நாம் இழந்து விடுவோம். we will lose it. தேவனுடைய இரக்கம் நமக்கு மிக மிக அவசியமாக the இருக்கிறது. mercy of God is very very important for us. என்னாகும் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, in Numbers chapter 17 verse 10, 1 இருந்து 10 வரைக்கும் வாசிக்கும்போது, if you are reading from 1 to 10, இப்ப ஜனங்களுக்கு ஒரே முறுமுறுப்பு. people of God were murmuring, ஓ இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி. oh this has happened like this. அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, மோசே கூப்பிட்டு, now God told Moses, ஜனங்க இன்னும் அவங்களுக்குள்ள கலக்கமா இருக்கிறாங்க. people are still in confusion. இப்ப நான் யார் தெரிந்து கொண்டேன் என்பதற்கு ஒரு வேலை ஒன்று செய்யுறாரு. so please do a thing so that I can reveal whom I choose. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோலை தெரிந்து கொண்டு என்னிடத்துல கொண்டு வாங்க என்று ஆண்டவர் சொன்னார். select a rod for every tribe and bring it into my presence. அந்த கோல் மேல ஒவ்வொரு கோத்திரத்தின் அவன் கோத்திரத்து பேரை எழுத சொன்னார். upon every staff write the names of the tribe. 11 பேர் கோத்திரமும் கோலம் வந்தது. of the 11 people's staff came, ஆரோன் கோலம் வந்தது. and staff of Aaron also came. ஆரோன் கோல் மேல் லேவி கோத்திரம் என்று பேர் எழுதப்பட்டிருந்தது. and upon the Aaron staff it was named Levi. அந்த 12 கோலம் கொண்டு தேவசம்ல வைக்கப்பட்டது. and the 12 staffs were kept in the presence of God. இப்போது காலையில் எழுந்து பார்த்தபோது, when they rose up in the morning and saw, ஆரோன் கோல் மாத்திரம் துளிர்த்திருந்தது. the staff of Aaron only blossomed. அது பூ பூத்திருந்தது. it flourished. அது வாதுமை பழங்கள் விட்டிருந்தது. it was having fruit of almonds. மீதி 11 பேர் கோல் ஒண்ணுமே நடக்கல, அப்படியே எம்ப்டியா தான் இருந்தது. and there was no change in the other staffs. பாருங்க, காரணம் ஆண்டவர் ஆரோன் கோல மாத்திரம் தெரிந்து கொள்ள காரணம் என்னன்னா, what was the reason that God chose Aaron's staff alone?
ஆரோனுக்கு விரோதமா மோசேக்கு விரோதமா அந்த கூட்டத்தார் எழும்போது ஆரோன் ஒண்ணுமே பேசல, அமைதியா இருந்தார். The people, when they rose against Moses and Aaron didn't utter a word. He was silent. ஆரோன் அவங்களோட வாக்குவாதம் பண்ணல. He didn't spoke with them. அவங்களோட சண்டை பண்ணல. He didn't fight with them. அமைதியா இருந்தார். He was just silent. அந்த அமைதிக்கு கிடைத்த பலன்தான், and the reward for that silence, அந்த பொறுமைக்கு இருந்த பலன்தான், the reward for that patience, அந்த தாழ்மைக்கு கிடைத்த பொருள்தான், the reward for that humbleness, அவரோட கோல் ஆண்டு துளிர்க்க செய்தார். God made his staff to sprout. இந்த 11 பேர் கோல் ஆண்டு ஏன் துளிர்க்க வைக்கல? Why God didn't make the other 12 staff, other 11 staffs to sprout? அவங்களுக்குள்ள யாருக்கும் பொறுமை இல்ல. They were not having patience. கோபம் தான் இருந்தது. They were having anger. தேவனுடைய இரக்கத்தை இழந்து போனாங்க. And they lost the mercy of God. என் அன்பு தேவ பிள்ளைகளே, dear children of God, தேவனுடைய இரக்கத்தை பெறணும்னா to receive the mercy of God, சில வேளை அமைதியா இருக்கணும். we have to be silent sometimes. தேவனுடைய தயவுக்காக காத்திருக்க வேண்டும். We have to wait upon the favor of God. தனக்கு விரோதமா எழும்பின கூட்டத்தாருக்கு விரோதமா ஆரோன் எந்த வார்த்தையும் பேசல, அவர் அமைதியா இருந்தார். Aaron didn't utter a single word against the people who rose against him. அது ஆண்டவர் ஆரோன் போல துளிர்க்க செய்து அங்க மிகப்பெரிய மேன்மைப்படுத்தி காட்டினார். So only God made the staff of Aaron to sprout and exalted him among his people. அடுத்தபடியாக again மத்தேயு சுவிசேஷம் in the Gospel of Matthew 25ஆம் அதிகாரம் chapter 25 14ஆம் வசனத்திலிருந்து from verse 41 30ஆம் வசனத்துக்கு வாசிப்போமானால் 14 to 30 if you read, அங்க ஒரு எஜமான் ஒரு இருந்தார். here we can see a master. அவர் தூரம் பயணம் போவதற்கு முன்பதாக, and before he went to a foreign place, தனக்கு உண்டான ஆஸ்தி எல்லாம் கொண்டு வந்து he brought all his possessions, அவனவனுக்கு தரமத்தக்க கொடுக்க இருந்தார். and he gave to his servants according to their talents. அப்படியே ஒரு இடத்தில் 5 தாலந்தும், and to one he gave 5, இன்னொரு இடத்தில் 2 தாலந்தும், and another person he gave 2 talents, இன்னொரு 1 தாலந்தும் கொடுத்தார். and to another person he gave 1 talent. கொடுத்துட்டு ஒரு தூர தேசத்துக்கு போய் விட்டார். and he went to a foreign land. சில நாட்களுக்கு அடுத்து வந்தார். after many days he came back. இப்ப தாலந்து கொடுத்தவன்ட்டு கேக்குறாரு. now he inquired about the talents. அப்ப 5 வாங்கினவன், and the man who received 5 talents, ஐயா நான் 10 சம்பாதித்திருக்கேன் இந்தான்னு கொடுத்தான். and he said, I have made it into double and please have this. 2 தாலந்து வாங்கினவன், நான் 2 4 சம்பாதித்திருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தான். and the man with 2 talents said, Master, I have multiplied the talents you gave into 4. ஆனா 1 வாங்கினவனோ, but the man was having 1 talent, அது பூமியில பழுத்து வைத்து மீண்டும் வந்து அப்படியே வெறுமையா கொடுத்து விட்டான். and he dug it under the ground and he gave it back to the master emptily. அப்ப ஆண்டவர் கேக்குற என்ன இதுன்னு சொல்லி கேக்குறாரு. and the Lord inquired, what is this? இவன் சொல்றான், ஆண்டவரே நீ விதைக்காத இடத்துல அறுக்குறேன்னு தெரியும். and he said, you will reap from the place where you have not sown anything. ஆனா பாதிச்சு பத்திரமா வச்சிருந்தேன், நான் செலவு பண்ணல, இந்தாங்க திரும்பி கொடுத்துட்டான். so I was afraid and they just kept this coin and please have it back to you. எஜமானுக்கு மிகுந்த கோபம். and the master was having great angry. அந்த ஒரு தாலந்து வாங்கி 5 தாலந்து பெற்று கொடுத்து விட்டார். and he got that 1 talent and gave it to the man with 10 talents. அப்ப சொல்றாரு, சோம்பலுமான ஊழியக்காரனே, and he said, you lazy servant, இவன் அழுகையும் பற்கடிமை இருள தள்ளுங்கன்னு சொல்லிவிட்டார். cast him into the place of darkness and gnashing of teeth. சரி, இந்த ஒரு தாலந்து வாங்கினவன ஏன் சம்பாதிக்க முடியல? why this man who was having 1 talent could not multiply his talent? ஏன் இவன் புதைச்சு வச்சான்? why he dug it into the ground? நல்லா கவனிங்க, listen carefully. வேதத்தில் சொல்லப்பட்டது, it is seen in the Bible, அவனவன் திறமைக்கு தக்க தாலந்து எஜமான் கொடுத்தார். and it is said that the master gave the talents according to their abilities. 5 வாங்கினவனும் திறமை உள்ளவன் தான். the man with the 5 talent was able. 2 வாங்கினவனும் திறமைசாலி தான். the man who was having 2 talents was able. 1 வாங்கினவனும் திறமைசாலி தான். also the man with 1 talent was also able. 1 வாங்கினவன் திறமைசாலி இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. we cannot say that the man with 1 talent is not capable. அவன் திறமைசாலி தான். he was able person. ஆண்டவர் தான் சொல்றார் வேதத்துல. God says like this. பட் ஏன் அவனால சம்பாதிக்க முடியாம போனது? but why was he not able to multiply? இந்த ஒரு தாலந்து வாங்கினவன், this man with 1 talent, இந்த 5 தாலந்து வாங்கி 10 சம்பாரிச்சான், அவனை விட திறமைசாலி இந்த ஒரு தாலந்து வாங்கினவன். this man with 1 talent, even he was more talented and able person than the person with 5 talents who had multiplied into 10. இந்த ஒரு தாலந்து வைத்து அவனால 10 இல்ல 15 சம்பாதிக்க முடியும். God knew that this man was having the capability to multiply this 1 talent into even 10 and 15. அந்த அளவுக்கு திறமைசாலி. he was more talented. பட் அவனால ஏன் முடியாம போச்சு? but why was he not able to do that? கோபம்.
He was angry. அவனுக்குள்ள கோபம் இருந்தது. He was angry. என்ன கோபம்? What was the anger? அவனுக்கு 5 கொடுத்தார். Oh, he was given 5 talents. இவனுக்கு 2 கொடுத்தார். This person was given 2 எனக்கு talents. மாத்திரம் 1 கொடுத்தாரு. But why 1 for me? எனக்கு என்ன திறமை இல்லையா? Why am I not having any talents? என்ன சம்பாதிக்க முடியாதா? Am I not having any skills to earn? இப்படி அவங்களுக்கு முன்பாக என்ன இப்படி பண்ணிட்டாரு? Why I am humiliated before this person? என்கிறதான கோபம் இருந்தது. That angry was in his heart. அந்த கோபத்தினால Because of that anger, தான் சம்பாதிக்கக்கூடிய தாலந்துகளை the talent that he could have used to multiply, அவன் பூமியில போட்டு புதைத்து விட்டான். he just dig into the ground and put it there. இப்ப எஜமானுடைய இரக்கத்தை அவன் இழந்து விட்டான். He lost the mercy of the master. பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, See, dear children of இன்னைக்கு God, அநேகர் அப்படிதான் it happens in many people's life. கோபத்தினால Because of the anger, தான் முன்னேற வேண்டிய, the place that they could have achieved, சம்பாதிக்க வேண்டிய, the possessions that they could have earned, தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டிய, the mercy that they could have got from God, எல்லாத்தையும் இழந்து போறாங்க. they have lost all these things. என் அன்பு தேவ பிள்ளைகளே, Yes, dear children of God, கோபம் இருக்குமானால் if you are having anger, தேவனுடைய இரக்கத்தை இழந்து விடுவோம். we will lose the mercy of God. ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் தேவனுடைய இரக்கத்தை இழந்து போனாங்க. The people who rose against Aaron, they lost the mercy of God. ஒரு தாலந்து வாங்கின கோபம் இருந்ததுனால அவனால ஒண்ணுமே செய்ய முடியாமல் போனது. தேவனுடைய இரக்கத்தை இழந்து விட்டான். The man who had 1 talent, because he was having anger, he lost the mercy of God. நல்லா கவனிங்க, தேவனுடைய காரியத்துல மட்டும் கோபப்படாதீங்க. Listen carefully, never get angry in the things of God. ஒரு மனுஷன்கிட்ட கோபப்படும் போதே பல நன்மைகளை நம்ம இழந்து விடுகிறோம். If you are losing many good things, if you are angry with a man, mere man himself, தேவனுடைய காரியத்துல, ஊழியத்துல, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல அதுல நம்ம கோபப்படுவோமானால் இரக்கத்தை இழந்து விடுவோம். புரிந்து கொள்ளுங்கள். Just understand, if you are getting angry in the things of God and getting angry with God, we will lose the mercy of God. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது கோபமா இருந்து தேவனுடைய காரியத்தை செய்யாம போய் இருப்பீங்கன்னு சொன்னா, உங்க தாளங்களை புதைத்து வைத்து இருப்பீங்கன்னு சொன்னால், just think about, analyze in your life, if you got stopped some good things that God had put in your heart because of the anger in your hearts, மாற்றிக்கொள்ளுங்க. தேவனுடைய இரக்கத்தை தேடுங்க. உங்களுக்காக போய் ஜெபம் பண்ண போறோம். just change your life and seek the mercy of God. We will pray for you. நாம் ஜெபிப்போம். Shall we pray together? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, ஏசப்பா அந்த வேளை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற every people who are listening, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. look upon them, Jesus. உங்க வாழ்க்கையில இருக்க கோபத்தை எடுத்து போடுங்கப்பா. Take away the anger in their hearts, ஒரு சிலர் கோபப்பட்டு because they are angry. அநேக நன்மைகளை இழந்திருக்காங்க. Many people have lost many good things in their lives. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னேறி போயிருக்காங்க. Many people who are began them, they are now proceeded them. ஆனா இவங்க கோபப்பட்டு because of their anger, எல்லாவற்றையும் இழந்திருக்காங்க. ஏசப்பா, now these people have lost everything. இன்றைக்கு இந்த கோபம் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. In the name of Jesus, may every anger leave in the name of Jesus. கிருபையா தயவா இறங்க சுவாமி. Be kind to them and merciful upon them. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. Bless your children, strengthen them and protect them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray, Father. Amen. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கன்னு சொன்னா திரையில் பகிர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Yes, dear children of God, if you need any prayer support, kindly contact the number in the screen. God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி ஃபிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.